வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவை பார்க்கிற அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கிற தலைவர் மோடி அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அமித்ஷாஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு தம்பி அண்ணாமலையை மாற்றப்பட வேண்டும் ஏன் அப்படின்ற தலைப்பில். சரி, முதல்ல இதில் அதிதீவிரமாக நான் அண்ணாமலையை ரொம்ப நேசிக்கிறேன், அளவு கடந்து நேசிக்கிறேன், அப்படின்ல ஒரு மதிப்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் இருக்க தான் கூடுவோம். அவர்கள் தயவு கூர்ந்து இதை பார்க்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரைட். ஏன் அப்படின்னா, ரொம்ப அதீத நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றோ இல்லை அன்போ வச்சிட்டோம்னா அதில் உள்ள நியாயங்கள், நீதி, அதனுடைய வழிமுறை எல்லாமே நம்ம என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரிய போவதில்லை. அதனால் அவங்க தவிர்த்துக்கலாம். ரைட். இல்லை சார், எனக்கு அண்ணாமலை பிடிக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது லாஜிக்கான காரணம் இருந்ததுன்னா வில் கோ ஃபார் இட், அது மாதிரி நம்ம போகலாம் சார் அப்படின்னு. ரைட். இப்போது தம்பி அண்ணாமலையோடைய நெகட்டிவ் ஃபஸ்ட் நம்ம பேசிடுவோம், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எண்டில் சொல்லிடுவோம். ரைட். நெகட்டிவ் அப்படின்னா, அவர் ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல, நம்பர் 1. நம்பர் 2, அவருக்கு அரசியல் தெரியாது. என்னங்க பட்டுன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க, மாநில தலைவராக போட்டு இவ்வளோ பிரமாதம் பண்ணார். ரைட், அதெல்லாம் பண்ணார். ஆனாலும் அவருக்கு அரசியல் தெரியாதனால பல விஷயங்கள் அவர் கடந்த காலத்தில் சொதப்பிட்டார். எங்கெல்லாம் சொதப்பினார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசியதிலோ, புரட்சி தலைவி அம்மாவை பற்றி பேசியதிலோ, இதெல்லாம் ஒரு இயல்பாகவே அவருக்கு தெரியாமல் ஒரு வெள்ளந்தியா இல்லை யதார்த்தமாக அவர் பேசிட்டார். ஆனால் ஒரு டிப்பிக்கல் பொலிட்டிஷியன் எங்கே எதை சொல்லி தப்பிக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்கும், அது தெரியாதனால போய் மாட்டினார். அதை காரணம் கொண்டு அதிமுக அதை கையாண்டு அதை ஊதி பெருசாக்கி அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க போன விதெல்லாம் விட்டுருவோம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தம்பி அண்ணாமலையின் மீது ரொம்ப அதீத அன்பு காட்டுறவங்க எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து வெளியில இருந்தால் இதை வேடிக்கை பார்க்கணும். இந்த வீடியோவை என்ன சார் திடீர்னு வெளியிலேருந்து வீடியோ பார்க்க? எஸ், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் நடக்கிற விஷயம் எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அறிவு சார்ந்த பெரியோர்களே, அபிமானம் கொண்டவர்களே, கட்சி தொண்டர்களே, உங்களை எல்லாரும் பணிவாக கேட்டுக்கிறேன். இது பாரதிய ஜனதா கட்சியின் உட்கட்சி விவகாரம். பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஒரு சிஸ்டம், ஒரு வகையான ஒரு ஷஃபுல், இயல்பாகவே மாற்றக்கூடியது அப்படின்பது தான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர். ரைட். எல்லா கிரெடிட்டும் அண்ணாமலை மட்டுமே சாரும் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஓகே, அதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கும் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, உரிமை இருக்குது, அக்கறை இருக்குது அப்படின்லாம் யாராவது கேட்டுக்கூடும் என்பதனால நான் எங்கே அண்ணாமலையோட இதில் நான் பேச முழு 100% உரிமையுடையவன் அப்படின்றத நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு போனால் மேபி உங்களை இன்னும் பற்று உள்ளவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நியாயமான காரணமாக இருக்கும். ரைட். என்ன சார் நீங்கள் பண்ணீங்க, அண்ணாமலைக்கு பெருசாக பேச வேண்டிங்க அப்படின்னா, தம்பி அண்ணாமலை அன்போடு அப்படி தான் கூப்பிடுவது வழக்கம். நான் கூப்பிட போய் தளபதியா அமித்ஷாஜி வரைக்கும் அது ரிப்பீட் ஆகி தம்பி மேரே பாயின்ட்லாம் சொல்லிட்டு போனார். ரைட். தம்பி அண்ணாமலை பொறுத்தவரை எங்கே என் மீது அவருக்கு கவனம் வருதுன்னா, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கர்நாடகாவில் பேசும்போது நான் அந்த பேரில் கர்நாடகாவில் இருக்கிறேன், அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் எங்கே அவரை தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் விட்டுருங்க. அண்ணாமலை என்பவரை மீது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆச்சு எனக்கு. எப்போ அப்படின்னா, நாட் ஒன்லி தம்பி அண்ணாமலை, சகோதரர் முருகன் அவர்கள், சகோதரர் செல்வம், மனோஜ் பி செல்வம் அவர்கள், இவங்க 3 பேரும் 2021 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் தோத்த பிறகு எனக்கு இந்த 3 பேர் மேலே ஏன் கவனம் வந்தது அப்படின்னா, இவங்க இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு 15 ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்தை கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அவர்கள் இருந்தது. காரணம், அவர்கள் இயங்குவதை நான் இது ஒரு இன்டர் போஸ்ட் செயல் தலைவரை நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்ல சிறப்பாக வேலை செஞ்சாங்க முருகன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், மனோஜ் பி செல்வம் அவர்கள். அண்ணாமலை கட்சி உள்ள வர்றதுக்கு முன்னாடியே மனோஜ் பி செல்வம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அருமையாக கட்சி பண்ணார். அவர் தூத்துக்குடியோ சவுத்தில் போய் கட்சியில் சின்னதாக ஒரு 50-100 பேர் கொண்ட இளைஞர்கள்லாம் கூட்டு வச்சு மோட்டிவேஷன் பண்ணுவார். உடல் நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுங்க, கட்சி பண்ணுங்க, இப்படிலாம் பேசின வீடியோ இருக்குது. என்ன சார் நீங்கள் யாரையும் எப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க? எஸ், அண்ணாமலைன்றவரும் உங்களுக்கு தெரியாத போது மனோஜ் பி செல்வம்னு இருந்தார். நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலைக்கு முன்னாடி மனோஜ் பி செல்வத்தை கட்சி தலைவராக கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப்பு இருக்க தான் செய்யும். காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த தலைவர்களில் ரொம்ப வைப்ரண்டாக ரொம்ப ஃபோர்ஸாக செயல்பட முடியாத ஒன்று அவர்கள் வயது அல்லது அவர்கள் பாலினம். என்ன வகையில் அப்படின்னா, கணேசன் ஐயா உழைக்காததா, பொன்னார் ஐயா உழைக்காததா, சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா உழைக்காததா, எஸ்ஆர் சேகர் அவர்கள் உழைக்காததா, இப்படி மூத்த முன்னோடிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லிக் கொண்டே போகலாம்.
நான் பேரை சொல்ல விட்டுருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. இதை விட கடுமையாக உழைச்சவர்கள்லாம் இந்த கட்சிக்கு இருந்திருக்கிறார்கள். அப்படி அந்த வகையில் பெண்பாலாகிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் தாமரை மலர்ந்தே தீரும்னு ஒரு நம்பிக்கையை நெடிய ஒரு எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்து சொன்ன அந்த நம்பிக்கைக்குரிய அவர்களுடைய உழைப்பையும் நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக அண்ணாமலை என்ற ஒரு பேருக்காகவும் அவர் மீது நம்ம காட்டுற அன்புக்காகவும் இதன் பேரில் அன்புன்ற பேரில் உள்குத்து குத்தி இவனை ஏற்றி விடு இதன் மூலம் இவங்கெல்லாம் மட்டம் தள்ளிட்டு இதை ரெண்டாக்கு இந்த கட்சியை பலவீனமாக்குன்னு நினைக்கிற அந்த தீய சக்திகளின் சூதுக்கு சூழ்ச்சிக்கு நாம் ஏன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், தொண்டர்கள் பலியாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ரைட். அப்ப இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலைக்கும் எனக்குமான அந்த நெருக்கம் நான் எங்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, தோத்துட்டு உடனே இந்த 3 பேருக்கும் நான் 2017 தலைவர் மோடியோடு லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ்ல இருக்கிறேன்னு வச்சுங்களேன். என்னன்னா, நான் சமீபத்தில் புதுச்சேரி கவர்னரை சந்திக்கும் போது அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், இது மாதிரி நான் தலைவர் மோடியோட தொடர்பில் இருக்கேன். அவர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆச்சரியமாப்பட்டார். உடனே அவர் 2-3 பேரை சொல்லி, அதிகாரிகள் பேரை சொல்லி, அவங்க மட்டத்தில் நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னார், கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஜஸ்ட் ஒன்லி லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் சார் வித் டைரக்ட்லி தலைவர் மோடியோட. வாட், ஒன்லி கரஸ்பாண்டன்ஸ், லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ்? நான் அதிர்ச்சி ஆகுறேன். இது இப்போ உங்க பார்க்கறவங்க அதிர்ச்சியாகும். 2017 இது இறைவன் எனக்கு கொடுத்த வரம், என் தாய் தோப்பன் செய்த புண்ணியம், நான் செய்த புண்ணியம். இத்தனை கோடி பேரும், இவ்வளோ கோடி பேரும் தலைவர் மோடி நம்ம பக்கம் திரும்பிட மாட்டாரா அப்படின்னு ஏங்குற இடத்துல இருக்குது. அவர் எதிர்க்கிறவர்கள் அதெல்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையும். அதனால இந்த கட்சியில கோடான கோடி பேர் நம்மளோட செயலை பார்த்துட மாட்டாரா, மெச்சிட மாட்டாரான்னு ஏங்குற இடத்துல தலைவர் என்னை ஜல்லாட போட்டு அப்படி ஒரு பிரதமர் ஒருத்தனை நிர்ணயிக்கணும்னா அவன் ஃபுல்லாக அவன் பலவீனம், அவன் தீய பழக்கம், அது இது நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாத்தையும் டேபிளில் கொண்டு போய் போட்டுருவாங்க. உழவு பிரிவு இதெல்லாம் சொன்னது 2017. ஸோ ஏன் இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் தலைவரோட நெட்ஒர்க்கில் இருக்கிறேன். ஆனால் நான் இன்னி வரைக்கும் தலைவரை கை குளிக்கிறது இல்லையே, ஐயோ கட்டி அணைச்சது இல்லையே, ஒரு ஃபோட்டோ எடுத்தது இல்லையேன்னு ஒரு ஏக்கம் எனக்கும் இருக்குது. ஒரு பல கோடி தொண்டனை போல இன்னும் எனக்கு இருக்குது. அது எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்குமே. ஆனால் நிச்சயம் ஒரு நாள் நான் தலைவரை போய் சந்திப்பேன். ஓகே, இப்போ அந்த உறவை நான் பயன்படுத்தி நான் ஒரு கடிதம் எழுதுறேன். என்னன்னா, இந்த 3 பேரெல்லாம் சிறப்பெல்லாம் சொல்லிட்டாலும் ஒரு தடவை வெறும் தம்பி அண்ணாமலைக்காக ஒரு 3 பேப்பர் எழுதுறேன். எப்படின்னா, தமிழில் சொல்றேன். எப்படின்னா, அதுதான் அதோட பொருள். என்னன்னா, அண்ணாமலை என்பவர் 2வது கட்டமாக இருக்கிறார் துணைத் தலைவரா. அவர் ஒரு IPS ஆஃபீஸர். அவர் கர்நாடகாவில் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஒரு நல்ல ஆக்டிவ் போலீஸ் ஆஃபீஸர். நான் என்ன கேட்குறேன்னா, தலைவரே அப்படின்னு தலைவர் ஐயா மோடி அவர்கிட்ட நான் கேட்குறேன், தலைவரே இப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அவருடைய இப்போ தேர்தலில் தோத்துட்டாரு, அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இப்படி அவரே தனிப்பட்ட முறையில் ஒரு நேரம் நம்ம நினைச்சு ஒழுங்கா அந்த போலீஸ்லேயே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைச்சிட்டாருன்னா, அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த பொது வாழ்க்கைக்கு வந்தாரோ அது வீணா போயிடும் தலைவரே. நம்பர் 1. நம்பர் 2, அவருடைய மனைவி, ஏங்க நீங்க ஒழுங்கா அங்கேயே அந்த ஜாப்ல இருந்திருக்கலாமேன்னு சொல்லக்கூடும். மனைவி சொல்லிட்டு அந்த நிம்மதியே போயிடும். ரைட், அப்படி ஒரு பாயிண்ட் சொன்னேன். அடுத்தது, அவர் தாய் தந்தை பெற்றோர் என்ன நினைப்பாங்க, ஏன்பா நல்லா கௌரவமாக தானே இருந்த, அங்கேயே இருந்துடலாமே அப்படின்னு நினைப்பாங்களே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள், மச்சான் என்னடா அவசரப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லுவார்களே, அதில் ஏற்படுகிற மன உடைச்சல் அதனால அப்படியே கூணி குறுகிற மாதிரி ஆயிடுமே, அதுக்கு நம்ம ஒரு பதில் சொன்னோமே. அண்ட் தென் அவருக்குன்னு மென்டார்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே, இப்படிலாம் வழிகாட்டிகள் இருந்து, நான் பாணி இவ்வளவு நல்ல வழி சொன்ன, கடைசியா போய் போன, தேர்தல் சந்திச்ச, தோத்துட்ட, துணைத் தலைவர், அப்புறம் என்ன போகணும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போச்சு என்று சொல்லிவிடுவார்களே. அதனால் அவர் எதிர்காலம் கருதி புதுச்சேரிக்கு அவரை கவர்னராக அனுப்புங்கள் நான் எழுதுறேன். இந்த கடிதம் தலைவரின் மோடி அவர்கள் மனதை தக்கிது, மனசுல எங்கேயோ டச் ஆகுது. அதுல ஏன் டச் ஆகுதுன்னா, நம்ம பையன் சொல்றான், அங்கதான் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். என்ன சார் நீங்க ஸ்பெஷலா உரிமை எடுத்துக்கிறீங்க? எஸ், 2017 அண்ணாமலை மோடிஜி அவர்களுக்கு பர்சனலா இவ்வளவு அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புலாம் இல்லை. ஆனா 2017 பல ஆயிரம் கடித போக்குவரத்துல நான் தொடர்புல இருந்து இருக்கும்பொழுது நம்ம பையன் இவ்வளவு மெனக்கெட்டு வெரி போக்கஸ்டா அண்ணாமலைன்ற ஒரு நபருக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறான் போது அண்ணாமலையின் மீது ரொம்ப கவனம் வருது. இப்போ உடனே கற்பனோட எல்லாரும் கொடுத்துவாங்க வேகமா. எந்த போய் சொல்ற, சந்தோஷி விட இவர் பெரிய இதுவா, சந்தோஷி கர்நாடகில் பழகினார், சந்தோஷி தான் அவரை வழிநடத்துகிறார். அதான் சந்தோஷி எங்களுடைய மரியாதைக்குரிய தலைமை, அவர் இதுதான் ஆர்கனைஸ் செக்ரட்டரி தான். நான் அது இல்லைன்னு சொல்லல, அவருக்கு அவரை முன்கூட்டி தெரியும்னு கூட வச்சுக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல, நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஆனால் சந்தோஷியே அணுகி இவ்வளவு கடுமையான ஒரு ஸ்ட்ராங் பரிந்துரை பண்ண முடியாத இடத்தில், ஊடுருகிற இடத்தில் நான் இருக்கிறேன். தயவு கடவுள், இறைவன் தயவான், சத்தியம். அப்போ தலைவர் மோடிக்கு அண்ணாமலை மீது ஒரு கவனம் வருது. இவன் அவன் ஊருக்கு கவர்னராக கேட்குறானே அப்படின்னு உடனே தான்
வேணாம் 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 அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எங்கே அவரோ தலைவரோ ரெக்கமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆனோடனே தளபதி அமித்ஷா அப்புறம் எல்லாரும் பேசும்போது ரைட் ஒரு இளைஞனுக்கு கொடுப்போம், அது ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு அண்ணாமலைக்கு முதல் தலைவர் பதவி கொடுத்தது எனக்கு தெரியவே தெரியாது. கொடுத்தபோது ஏன் இப்படி ஒரு ஷஃபிள் பண்ணீங்கன்னு வருத்தப்பட்டு ரொம்ப ஆவேசமாக எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட ஃபோனில் நான் வந்து அதிர்ச்சி அடைஞ்சவன். சத்தியமாக நான் அதிர்ச்சி அடைஞ்சவன். அண்ணாமலை கொடுத்து நான் ஒன்று சொல்ல இவர் ஒன்று செஞ்சுட்டாரே தலைவர்னு நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஆமாம், நான் கேட்டது அவர் நல்ல ஐபிஎஸ் படித்தவர், ஒரு மிட்டுக்காக ஒரு பேண்ட் ஷர்ட் அப்படி போட்டு அஃபிஷியல் அந்த ட்ரெஸ்ஸில் கெத்தாக இருக்குமே ஒரு கவர்னர் போஸ்ட்டு, அதுவும் மொள்ள மாதிரிங்க அதிகம் இருக்கிற புதுச்சேரியில் கொண்டாந்து அவரை வச்சுட்டோம்னா இந்த மாதிரி நேர்மையான பிள்ளை அடிச்சு நோய்த்திருமேன்னு ஒரு ஆசைப்பட்ட என் ஊரின் நலன் கருதி அது சற்று சுயநலம் தான். அதனால நன்மை என்ன ஏற்பட்டுச்சு? இல்லை நீ ஏன் கட்சியில் வந்துட்ட பிறகு திருப்பி அவரை கவர்னர் ஆக்குற, நீ தான் இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறிய, அவரையே நான் ரிஸ்க் எடுக்கிறேன் பாடுறா மாநில தலைவராக உட்கார வைக்கிறேன்னு உட்கார வச்சாரு. அன்னைக்கு வெளியே போன முருகன் வருத்தப்பட்டாரா? அன்னைக்கு இருந்த முருகன் சரியா வேலை செய்யலையா? நல்லா கவனிங்க. அண்ணாமலையை விட்ட கடுமையாக அவரும் ஒர்க் பண்ணியிருக்கிறார். நடைப்பயணம் வேலை தூக்கின்னு கண்டாமணிக்கு சுற்றி இருக்கிறார். அதனால் பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் அதிகம், அதனால் உடல் உழைப்பு அதிகம். அதனால் யாரோடும் ஒப்பிடுவதை நான் விரும்பவில்லை. ஆனால் யார் உழைப்பையும் சிறுமைப்படுத்திட்டு உச்சபட்சமாக அண்ணாமலை அப்படி தூக்கி நிறுத்துறன்ற பேரில் அடுத்தவர்களுக்கும் மனசு இருக்கிறது, அவர்களுக்கு வலிக்கும் என்ற எண்ணத்தை இதை புரிந்து கொண்டு கட்சிக்காரங்க நடக்கணும். அடக்க அறப்போக்கு பிற கட்சிக்காரன் இந்த யூடியூப்ல பூத்துறவன் அவனை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நம்ம கட்சிக்காரங்க சிந்திக்கணும். ஆமாம், இவர் சொல்றதுல ஒரு நியாயமான காரணம் இருக்குது. இல்ல இவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பை சட்டுன்னு இவ்வளோ சீனியர்ஸ் இருக்கும் பொழுது எடுத்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? சின்னம்மா என்று அழைக்கக்கூடிய சசிகலா அம்மையார் சிறையிலேருந்து வரும்பொழுது அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு பழைய பாய்ஸ் கார்டனுக்கு வர்றதுக்குள்ள இவ்வளோ மணி நேரம் டிராவல், இது தமிழக அரசியல் புதுசு அப்படின்லாம் பேசும்போது நானும் ஆதங்கப்படுறேன். அது தலைமைக்கு கவனத்துக்கு வந்தோடனே நீ ஏன்டா கவலைப்படுற, நம்ம தலைவனை சின்ன பையனாக இருந்தாலும் அவனை நம்ம கொண்டு வர்ற விதத்திலே ஓப்பனிங்கே கிராண்ட் ஓப்பனிங்டான்னு சொல்லி தம்பி அண்ணாமலைக்கு இதெல்லாம் மறந்துடக்கூடாது. பற்றுள்ளவர்களே, அவரை மதிக்கிறன்ற பேரில் இந்த கட்சி பாழடிக்காதீங்க, அவ்வளோதான் உங்களை கேட்டுக்கிறேன். இதற்கு பின்னால் எவ்வளோ அவர் மேலே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இந்த கட்சியின் தலைமைன்றதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்படியே ராஜ மரியாதையோடு அவர் இருக்கும் இடத்துல சென்னைக்கு வருவதற்கு 2 நாள் பிரச்சாரம் அட்டகாசமாக வர சிலைகளுக்கு மாலை போட ஆங்காங்கே சிறிய அதிமுக அளவுக்கு அம்மையார் சசிகலா அம்மையார் போல வரவேற்பு இல்லாட்டாலும் ஆங்காங்கே முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சு அங்கே ஒரு வரவேற்பு கொடுத்து கிராண்ட் ஓப்பனிங். அப்போ அன்னைக்கு எத்தனை சீனியர்கள் மனசு புழுங்கியிருப்பாங்க. அண்ணாமலை ஒரு கேரக்டர் இல்லைன்னா அடுத்து எனக்கு தாண்டா நினைச்ச 1-2 பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க மனசுலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அவங்க உழைப்பை நம்ம அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டுடலாமா? நன்றி கட்டத்தனம் இருக்கக்கூடாது. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ நம்ம உழைச்சவனுக்கும் நம்ம அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற ஏன் அந்த பரந்த விரிந்த மனப்பான்மையை நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை? அண்ணாமலை மாற்றணும் நினைக்கிற ஒரு விஷயங்கள் சர்க்குலேஷன் வரும்பொழுது இல்லை யாரோ போட்டு கொடுக்குறாங்கன்ற நீங்களா பிம்பத்தை கடைபிடிச்சி அது கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அவருக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா நீங்கள் எல்லாம் சித்தரிக்கிறீங்க. அதுவும் திமுக காரன் அவங்க முட்டு கொடுக்குறோம் எல்லாம் பத்தியா பார்க்கவே தேவையில்ல, இருங்க நான் ஒன்றும் முடிக்கல. ரைட். அப்போ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த அந்த தம்பி அண்ணாமலையின் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே வச்சுப்போம். அந்த போராட்டத்தில் இவ்வளோ அக்கறை உடைய அண்ணன் நான் விட்டுருவேனா சொல்லுங்க? இப்போ நான் கட்சியின் பொறுப்புமிக்க எனக்கு ஒரு இடன் போஸ்ட் நான் எடுத்துக்கொண்ட செயல் தலைவரா எல்லாரையும் மறைவணித்து கொண்டு போக வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குதுன்னு நான் உணர்றேன். அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன். யூடியூப்ல திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தனிப்பட்ட முறை நான் அவரை மதிக்கிறேன், சில விஷயங்களை நான் பாராட்டுறேன். ரைட். ஆனால் சமீபத்தில் அவருக்கு ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்கு. அவர் இந்த சீமான் அவர்களை கையில் பிடிச்சிக்கின்னு தூக்கின்னு சுத்துறாரு கைப்பையில் போட்டுக்கின்னு, எப்படியாவது நான் உயர்த்துறேன் பாருன்னு. அதுக்குள்ள சாதிய உணர்வு இருக்கா இல்லை அதுக்கு பின்னாடி வேற என்ன ஹிட்டன் அஜெண்டா எனக்கு தெரியல. ஆனால் என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது. கைப்புள்ள மாரி கைப்பையில் போட்டுன்னு ஜூட் பேக்கில் போட்டுன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போறீங்க. அங்கே போய் ஏதோ ஒரு விஷயத்த தலைமைக்கு நீங்கள் புகுத்த முடியுமான்னு நினைக்கிறீங்க. அப்படியே எடுத்து அவருக்கு நொட்டணுமா அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு ஹிட்டன் அஜெண்டாவை வச்சுன்னு இருக்கிற திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் இப்போ என்ன சொல்றாரு, தமிழிசை அவர்கள் இது இருக்கா பிஎம்ஓ ஆஃபீஸில் எனக்கு தெரியும் நான் சொல்லி தான் அப்படின்னு அவர் நிறைய சொல்றாரு. அவர் சொல்லி நடக்குதா இல்லையான்றதெல்லாம் நான் இங்கே விவாதம் பண்ணல. ஆனால் நான் பிரதம மந்திரி ஆஃபீஸ் தெரியும், ஆனால் நான் பெரிய லாயலிஸ்ட். நான் இவரை கேட்குறேன், அதுக்காக ஒரு பெண் என்று பாராமல் அவங்களுடைய உழைப்பையை நீங்கள் அண்டர்எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை நேர் விரோதியாக்கி அதன் மூலிமா அவங்க கேரக்டர் அசோசியேஷன் பண்ண நினைக்கிறீங்களே, இதன் நோக்கம் என்ன? இதற்கு பின்னால் ஹிட்டன் அஜெண்டா என்ன என்று தான் நான் ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்களை நான் கேட்க விரும்புகிறேன். தவறு சார்,
தவறு. உங்க மூக்கு நீட்டா இருந்தா கூட நீங்க ரொம்ப என் கட்சிக்குள்ள நுழைவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு விமர்சனம் பண்ண 100% உரிமை உண்டு. இதை சரியாக செய்கிறார்கள் பிஜேபி, இதை சரியாக செய்யவில்லை, இந்த ஸ்டாண்டு தவறு. இப்ப நீங்க சொல்றீங்க சகோதரர் இவர் பாண்டே சொல்றாரு என்னன்னு, பிஜேபி நின்று இருக்கணும். சத்தியமாக, இறைவன் சத்தியமாக பிஜேபி நின்று இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். என் தலைமைக்கு ஒரு 4 பக்கத்துக்கு நான் அனுப்பிட்டேன். யார் எல்லாம் நிற்கலாம், எப்படி எல்லாம் வேலை செய்யலாம், அதான் செயல் தலைவர். சார் நீங்க செயல்படுறது வெளியே தெரியல, அதனால தான் செயல்படுறது தெரியல உங்களுக்கு. அப்போ நான் இப்படி திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு சீமான தூக்கி பிடிக்கணும், விட்டு கொடுக்கணும்னா நீங்க தாராளமா கொடுங்க சார். அதுக்காக பிஜேபியில நீங்க அக்கறை உள்ள ஒரு மாதிரியும் நீங்க அடுத்தது அவர் சொல்றாரு ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களை போல லாயலிஸ்டுக்கெல்லாம் யார் இவருக்கு மோடி ஐயாவுக்கு லாயலிஸ்ட் இவரே கொடுத்துட்டாரு, அது தலைவர் சொல்றாருன்னு பார்க்கணும். அடுத்தது இதுல உள்ள இடன் அஜெண்டா பண்ணி நீங்க இப்படி தப்பு பண்றீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு தான் இதுல பேக் ஃபயர் ஆகும். திரு ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்களே, நீங்க செய்வது வெட்ட வெளிச்சமா என்ன போல ஆளுக்கு நாங்க அப்சர்வ் பண்றேன். இது தவறு. நீங்க உள்ள பூந்து குடைச்சல் பண்ணி 2 கோஷ்டி ஆகுறீங்க. நீங்க பெருசா இந்த கட்சிக்கு அப்படியே எல்லாம் கொடுத்துட்டதாவும் சொல்றீங்க. நான் உங்க உழைப்பு நீங்க கொடுத்திருந்தா உங்க சிந்தனை உழைப்பை நான் மதிக்கிறேன், அது வேறு. ஆனா உங்க இட்டன் அஜெண்டாவே நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க சீமானை கூட்டுன்னு போய் ரஜினி அவர்களை சந்தித்ததின் பின்விளைவோ இன்னைக்கு பெரியார் பிரச்சனையே சீமான் கையில் எடுத்த உடனே அதுக்கு அண்ணாமலையை முட்டு கொடுக்க இழுத்துன்னு போனது. நான் என்ன கேட்கிறேன், பெரியாரை திட்டணுன்றதுக்கு அது ஒரு இறந்த காலம். நாங்க கொண்டு போன ஜஸ்ட் லைக் தட் முருகன் தலைமையில் எப்படி கொண்டு போனோம். பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்றீங்க, எங்க வீட்டுல ஒரு விசேஷம், உங்க வீட்டுல ஏத்த மாதிரி விசேஷம், எதுக்கு நம்மளுக்குள்ள ஆவலாம் கூட முறப்பா போகணுன்ற பாணியில எங்க தலைவர் மோடி பிறந்த தேதியில தான் பெரியார் பிறந்துட்டாரு இவே ராமசாமி, அதனால ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போற போயா உடனே அப்பெல்லாம் சொன்னாங்க. திராவிட கொள்கையை பின்பற்றுகிறதா பாரதிய இறந்த காலம். ஆர்எஸ்எஸ் நேரடியாக எப்படி கட்சிக்கு நேரடியாக வராதோ அந்த மாதிரி அந்த பெரியாரிஸ்ட்ன்றவங்க ஏற்கனவே உளுத்து போன நம்பிக்கை இழந்த சுகர் கம்ப்ளைண்ட் பிபி உள்ளவங்க, அவங்களை நீங்களா பேசி பெருசாக்குறீங்க. ரைட், அதை பேசி சீமான் ஏன் பெருசாக்குறாரு, அதுக்கு ஒரு உள்கூத்து இருக்கும். அப்பதான் அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுடைய பிரச்சனை நடக்குது. இப்போ அந்த பிரச்சனை மூடி மறைச்சு இப்போ பெரியார் ஏன் பேச வச்சீங்க, தெரியாதவனையும் பேச வைக்கிறீங்களே, அடுத்த தலைமுறைக்கும் நீங்களே கொண்டு போறீங்களே, இது தப்பு இல்லையா? இதுக்கு தொலை போலாமா? அது சீமானின் தலையெழுத்து. ஏன் சீமானுக்கு தலையெழுத்துன்னா, தன்னுடைய கட்சியின் மாவட்ட தலைவரெல்லாம் திமுக காரன் ஒட்டச்சு நிறவறான், கட்சி மாட்டுறான். அந்த ஆதங்கத்தில் நம்பி தம்பின்னு போனார். யார் கூட? நடிகர் இவர் கூட, விஜய் கூட. அவர் விட்டுட்ட உடனே நீ ரைட்ல போனா லெஃப்ட்ல போனா லாரி அடி போடுவேன்னு சபிச்சுட்டு வெளியில வந்தவரை கட்சை உடைக்கிறான் திமுக. வெறுப்பாகி போய் நான் உங்களுடைய அந்த பெரிய ஃபிகரை நான் உடைக்கிறேன்னு பெரியாரை திட்டத்தின் மூலமா வேணும்னா கொஞ்சம் நெஞ்சம் உள்ள ஒரு பிராமின் சந்தோஷப்படுவான். பெரியாரை பற்றி பேசிக்க 10 நிமிஷம் புரோஜனம் இல்லை, அது பேச வேண்டிய பொருளே இல்லை. ஆட்சி வந்தால் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பெரியாரின் சிலையை எடுக்க வேண்டும் என்ற கொள்கை முடிவை எடுத்தது நான். அதை இந்த கட்சிக்கு நான் திருப்பி பேசி இது இன்னைக்கு தம்பி அண்ணாமலை வரைக்கும் அது வாய்ஸ் ஆஃப் இதுவா வந்து வெளியே போகுது. திட்டமிடுதல் இருக்குது. பெரியாரை நீங்க பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பேசி அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அந்த பெண் இது மறக்கடிச்சிட்டீங்க. இங்க தம்பி அண்ணாமலை எம்ஜிஆரை தவறுதலா சில நேரத்தில் பேசிட்டாரு, குறைசெல்வி அம்மாவை பேசிட்டாருன்னு அவங்க ஒரு ஊமை குத்து காட்டினாலும் அந்த வரிசையிலே சில நேரங்களில் அரசியலை சரியா கையாளாம போனதும் தவறு. தன்னை முன்னிறுத்தினார் அப்படின்றது எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஆனா அவரு தலைமை டெல்லி முன்னிறுத்துச்சு. ஆனா அவரு இன்னார்ல இளைஞர் காங்கிரஸ் தலைவர், அதாவது இளைஞர் பாஜக இளைஞரணி தலைவரை வந்து இன்னாரும் தமிழ்நாடு முழுக்க தெரியப்படுத்தியிருக்கணும். அப்படி ஒரு பேக் டு பேக் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கணும் தம்பி அண்ணாமலை. அது இவருக்கு அரசியல் தெரியாதனால் விட்டார். இவர் காழ்ப்புணர்ச்சியோ ஐயோ நம்மள மாரி அவங்களாம் வந்துட போறாங்க அப்படிலாம் நான் சிறுமைப்படுத்த விரும்பல. தம்பி அண்ணாமலை அவருடைய குணம் எனக்கு புரியும். அவரு சொல்லியிருக்காரு நிறைய. ஏன்னா தலைவர் 1 லட்சம் பேருட்டாருங்க தமிழ்நாட்டில். நான் விரும்புறேன் இங்க புதுச்சேரியில் ஒரு 5 எம்எல்ஏ புது எம்எல்ஏ வயசு பசங்க கிரியேட் பண்ண போறேன். தமிழ்நாட்டில் ஒரு எனக்கு ஒன்று என் அஜெண்டா வேற, அதை விட்டுருங்க, எனக்கு ஒரு அதெல்லாம் வேற. அப்போ இந்த மாதிரி அரசியலை சொதப்பி ஒரு கைப்பாவையை அண்ணாமலையை மாற்றி அண்ணாமலை முதல் எதனா பேசினா மொத்த கட்சியும் பதில் கொடுக்குற இடத்துல போய் சீமான பேச வச்ச விஷயத்துல அண்ணாமலை முட்டு கொடுக்குற இடத்துல கொண்டாந்து விட்டாரு திரு ரவீந்திரன் துரைசாமி என்று நான் குற்றச்சாட்டு சொல்லுகிறேன். இப்ப பெரியார் மேட்டர் முக்கியமா, பொண்ணு அங்க கொடுமை பண்ணது முக்கியமா? ரைட் சார், நீங்க இவ்வளவு பேசுறீங்க, சும்மா ஒரு போற ஃப்ளோல போக்குல ஒரு ஐடியா கொடுங்க சார். நீங்க மாநில தலைவரா பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரா இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பிரச்சனை நடந்திருந்தா அரசியலா நியாயமா அரசியல் படுத்துங்க சார். அப்பனா உங்க அரசியல் அறிவை நாங்க செக் பண்றோம். நான் ஒண்ணுமே செய்திருக்க மாட்டேன். ஏபிவிபின்னு ஒரு அமைப்பு இருக்கு, கூப்பிடுவேன், மாணவர்கள் அமைப்பு. இந்த பிரச்சனை பெண்ணுக்கானது, மாணவர்களுக்கானது. அவர்களை விட்டு
எல்லாத்துக்கும் சட்ட ரீதியாக கல்லூரிகளுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுங்க. மொத்தமாக ஒரு அடுத்த மாதத்தில் ஒரு டேட்டு வச்சு ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் மாநில தழுவி அப்படின்னு எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணுங்க. கல்லூரிக்கு முன்னாடி ஸ்பீக்கர் வச்சு பேசுங்க. மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் இன்னைக்கு இங்கே படித்து நாளைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்தாலோ தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கான ஒரு பெரிய பாதிப்பு உண்டாச்சுன்னு நீங்கள் கொண்டு போயிருக்கணும். இலங்கை பிரச்சனையில் தமிழை எங்கேயோ சாவான், மாணவர்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அரசியல் படுத்தினாரு யாரு? முத்துவேல் கருணாநிதி. மாணவர்களை கொண்டு அடிக்கடி ஸ்ட்ரைக். நாங்கள் சிறிய வயதில் என் வயசு ஒருத்தவங்க எல்லாம் ஒத்துவான். ஆமாம் ஆமாம், இவர் சொல்கிறது உண்மை. நீங்கள் மாணவர்கள் பிரச்சனையாக கொண்டு போய் ஏபிவிபி மூலமாக கொண்டு போய் அதை அந்த மீட்டிங்க்கெல்லாம் ஒரு கௌரவ தலைவராக அண்ணாமலை போய் ஆங்காங்கே மோட்டிவேட் பண்ணி மொத்த தமிழ்நாடு கல்லூரிகளிலும் இதை டாக் ஆஃப் தி காலேஜஸ் ஸ்கூல்ஸ்னு பேச வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் பந்த் நீ அறிவிச்சிருந்தோம்னா மொத்த தமிழ்நாடும் அன்று பேசியிருக்கோம். இது அரசியல் மயப்படுத்துவது சார். நீங்க இப்படி சொல்றதுனால அண்ணாமலையோட இந்த ஒப்பிடுதலை கூடாதுமா, நிறுத்து, தப்பு. என்னை விட சில விஷயங்கள் அண்ணாமலை கையாளுவார். எங்க இதே இந்த பெண் விஷயத்துல தப்பு நடந்து போச்சு, ஒரு வழக்கு போடணும் அப்படின்னா என்ன கேஸ் போடலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு பெக்க பேப அப்படின்னு சொல்லிட்டு சார் இருங்க நீ அறிவு சொல்லும். அப்புறம் நான் போய் யூடியூப் இதுல போய் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த சட்டம்லாம் இதுக்கு பாயுதுன்னு. ஆனா தம்பி அண்ணாமலை அப்படியே ஓவர் ஃப்ளோல டக்குன்னு செக்ஷன் சொல்லுவாரா? அதான் யாருக்கு எது பலமோ அது பலம் தான். அதனால நீங்க ஒப்பிடாதீங்க. இவர் சொல்லிட்டாரு அதனால. சில நேரங்கள் அவருக்கு கையாள தெரியாதனால தான். ஆனால் தெரியல 40 வயசு இளைஞனுக்கோ இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு, குறிப்பாக தலைவர் மோடிக்கும் தளபதி அமித்ஷாஜி அவர்களுக்கும் ஒரு வேளை தலைவரை மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னே வச்சுப்போம். இதில் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் யாருக்கு உரிமை இருக்குது? இவ்வளோ தூரம் நன்மை செய்யும் போது இவ்வளோ தூரம் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக தானே வந்தார் அண்ணாமலை. சரி இப்போ இல்லைப்பா நீ டெல்லிக்கு போனது இப்போ ஒன்றும் இல்லை. 2021 நான் ஸ்ட்ராட்டஜி அமைச்சேன். 2024 நான் அமைச்ச ஸ்ட்ராட்டஜிக்கு எனக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுச்சு. தலைவரே அதில் கேண்டிடேட், ஏன்னா எம்பி, அதனால் அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியல. நான் அதனால் விட்டுறல. சரி அண்ணாமலைக்கு ஒன்று பண்ணார், புதுச்சேரியில் ஒரு சொதப்பு நடந்தது. இப்போ ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க தலைமை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டில் நம்ம தோத்துட்டோம். நம்ம அடுத்த எலெக்ஷனுக்கு தோல்விக்கு என்ன காரணம்? அடுத்த எலெக்ஷன் நம்ம எப்படி வெற்றி பெறணும் பார்க்கணுமா இல்லையா? ஸ்ட்ராட்டஜி அமைக்கணுமா இல்லையா? நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு இதோட நீங்க கடைசியா வச்சீங்க பிஜேபி உள்ள நுழைஞ்சி மூக்க நுழைச்சி தம்பி சீமானுக்கு நீங்க ஏதோ முட்டு கொடுக்கணும்னு எங்களை தப்பா வழிநடத்துறாதீங்கன்னு உங்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது நல்லா இருக்காது. ஆமா, ஏன்னா நீங்க உண்மையிலே அது அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் விலகி நிக்கிறது தான் நல்லது. எங்க கட்சி உட்கட்சி பிரச்சனை, அதை நீங்க பயங்கரமா வேற மாதிரி கொண்டு போய் திணிக்க பாக்குறீங்க. அதே மாதிரி ஆர்வமா இருக்கிற அண்ணாமலை மேல இருக்கிறவங்களாம் பேசுற பேச்சு வீடியோ எல்லாம் பார்த்தா மொத்த பிஜேபி என்னதான் சொல்றாங்க, இந்த யூடியூபர்ஸ் அவர் மேல ஃபாலோ பண்றவங்களா மொத்தத்தில் அண்ணாமலை வந்த பிறகு 18% உயர்த்தி இருக்கிறார். ஏப்பா கூட்டணின்றான், அந்த ஆவாதம் சொல்றான். கூட்டணி என்றால் 7% எல்லாம் குறைத்துக்கொள், 11%க்கு அண்ணாமலை கொண்டு வந்து விட்டார். நான் என்ன கேட்கிறேன், அண்ணாமலை 11% கொண்டு வந்து விட்டார், உழைச்சிருக்கிறார்னே வச்சுப்போம். அந்த உழைப்புல தலைவர் மோடிக்கான இமேஜே இல்லையா? RSS என்ற அமைப்புக்கு ஒரு மதிப்பு இல்லையா? சீனியர்ஸ்லாம் அந்த கட்சியில் உழைச்சாங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபாலோவர்ஸ் அவங்களாம் இல்லையா? அப்படியே இந்த 11% அண்ணாமலை மேல நீங்க திணிக்கிறதும் அதுல உடனே சொல்றாங்க இதே இவர் ரவீந்திரன் 5% பிஜேபி எடுத்துக்கொண்டாலும் 4, 5, 6% அண்ணாமலைக்காக விழுந்தது. சரி நீங்க அண்ணாமலை இட்டுன்னு போயிடுங்க சார், பிஜேபி விட்டு இட்டுன்னு போயிடுங்க. நீங்களாம் நல்லது நினைக்கிறீங்க, நாங்களாம் தான் கெட்டது நினைக்கிறோம்ல அண்ணாமலைக்கு. நீங்க அண்ணாமலை கட்சி விட்டு இட்டுன்னு போயிடுங்க, பிஜேபி விட்டு இட்டுன்னு போயிடுங்க. நான் சொல்றேன் அண்ணாமலையோட சீனியர், நீங்க அவ்வளோ அப்படியே காப்பாற்றுறோம் புழுத்துறேன், நாங்கள் ஷோல்டரில் தூக்கி வச்சு தனி கட்சி ஆரம்பிப்போம்னு சொல்றீங்க. இது தலைமைக்கு தெரிஞ்சா அது பேச்சா வருது. நான் நம்பல அண்ணாமலை நம்பல. அதே மாதிரி இத்தனை 1000 கோடி நான் இதையும் நம்பல. பொல்லாதவர்கள் பேசி நான் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் ஒருத்தர் மேலே மதிப்பு வச்சேன்னா அது முழுசாக எனக்கு சந்தேகம் வந்து அது உண்மைதான் தெரிகிற வரைக்கும் நான் மாற்றிக்கொள்ள தயாரில்லை. நான் தம்பி அண்ணாமலையை அன்றைக்கு இன்னைக்கு பார்க்கணும், அதே மாதிரி இன்றும் பார்ப்பேன், இனி எதிர்காலத்தையும் பார்ப்பேன். நான் நம்புறேன். எப்போ வரைக்கும்னா அவரும் இதை சிலதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஏற்றி விடுறவங்க ஊசி போடுறவனால இந்த பொறுப்பு நமக்கு கிடைக்கவில்லை. நம்பர் 1. இதை தம்பி அண்ணாமலை இந்த வீடியோ பார்த்தாருன்னா கரெக்ட், அண்ணன் சொல்றது கரெக்ட். இந்த முட்டு கொடுக்குறவன் நம்மளை புழுத்தி பெரிய அரசு அப்படியே பெரிய பில்டப் பண்ணி பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி நம்மளை காட்டுறானே, இவன் யாரும் இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வரல. ரைட், அப்போ கொண்டு வந்தது யாரு? நம் தலைமைனா யாரு? தலைவர் மோடி, தளபதி அமித்ஷாஜி. ரைட், இன்றைக்கு தம்பி அண்ணாமலை அந்த எலெக்ஷன் முடிஞ்சு சொதப்பி ரிசல்ட் ஆனவுடனே ஒரு 3 மாதம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லேக் ஆச்சு பிஜேபியோட வளர்ச்சி. ஆஸ் செயல் தலைவராக நான் சொல்லிக்கிறேன் 3 மாதம் 4 மாதம் அப்படியே லேக் ஆச்சு. 4 மாதம் கழிச்சு அண்ணாமலை லண்டன் போய்க்கிறார். 1 மாதம் 2 மாதம் ஓடிச்சு. 3 மாதம் லண்டனும் போயிட்டார்.
அடுத்தது 3 மாசம் வந்த பிறகு அவருக்கு ஒர்க் ப்ரெஷர் என்னன்னா, இவன் சினிமா ஹீரோ மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சான். அண்ணாமலை வரட்டும் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, டே அப்படி இது சினிமா இல்லடா ராசா, இது அரசியல். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. அண்ணாமலை ஒருத்தரவே அப்படியே முட்டி மடிச்சு கடிச்சிருவாருன்னு போடுற பாரு, அதுவே இந்த கட்சிக்கு நீங்கள் செய்கிற துரோகம். அந்த சிந்தனை கட்சியை வளர்க்காதுன்றது தான் என்னுடைய பணிவான 40 வருஷம் அனுபவம். 10 வயசுலேருந்து நான் பொது வாழ்க்கையை நான் ஆர்வமாக பார்த்து பழகி கற்று அப்படின்னு சொல்கிறதுல 40 வருஷம் அனுபவம் சொல்கிறேன். அப்படி தனிநபருக்கு இதெல்லாம் பண்ணால் கட்சி வளராது. ஒரு சர்டன் பர்சன்ட் வந்தது. யார்? படித்தவர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதனால் அவங்க நம்மளை கவனிக்க தொடங்கினாங்க என்பது உண்மை, நான் ஒத்துக்கொள்கிறேன். ரைட். அதுக்கு மேற்கொண்டு அவர் லண்டனில் போய் படித்து தான் தன்னை அறிவாளின்னு காட்டிக்கணுமா? ஏற்கனவே அவர் படித்தவர் தானே. அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க தான் பொது வழிக்கு வரணுமா? இப்போ நான் தமிழ்நாடு அரசியலில் காமராஜர் ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா, புரட்சித் தலைவர் அம்மா ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா, முத்துவேல் கருணாநிதி ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா, தலைவர் மோடி ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா? நீங்க சொல்றத பார்த்தா இன்னமும் ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கு படிச்சவங்க மட்டும்தான் பொது வாழ்க்கையில பயங்கர அப்படி போகக்கூடாது. இல்லை, நீங்க ஏத்தி விடுறதெல்லாம் தம்பி அண்ணாமலைக்கு நீங்க நல்லது செய்யறன்ற பேர்ல அவருக்கு எதிராக தலைமையை திருப்பி விடுற இடத்துக்கு தான் நீங்க கொண்டு போறீங்க. ஒரு கட்டம் தலைமை நினைக்காதா, நாம பார்த்து கொடுத்தோம், நாம இவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் செலப்பணும். அடிக்கடி மரியாதைக்குரிய யூடியூபர் ஒருத்தர் கோலாகல சீனிவாசன் சார் ரொம்ப அருமையாக பேசுவார். நல்ல நிறைய இன்டர்நேஷனல் விஷயங்கள் உண்மையில பர்சனலாக நிறைய நான் அவனை ஃபாலோ பண்ணுவது உண்டு. கோலாகல சீனிவாசன் ஐயா பற்றி சொன்னோம். அவர் பல நேரத்தில் வீடியோவில் பேசும்போது அண்ணாமலை வந்தபோது சொல்லுவார், நான் அண்ணாமலையை சரியாக புரிஞ்சுக்கிட்டது எங்கன்னா, இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் யாருமே ஒன்றும் இல்லை. அவர் உள்ளே வந்த உடனே திமுக எங்களுடைய அரசியல் கொள்கை சித்தாந்த எதிரின் என்று நிறுத்தினார். அதுதான் அவர் பண்ண முதல். அதை நான் கோலாகல சீனிவாசன் சாருக்கு சொல்கிறேன். அது தலைமை சொல்லி எடுத்தார் சார். அந்த முடிவை அண்ணாமலை எடுக்கல, தலைமை சொல்லி எடுத்தார். தலைமை பல தடவை சொல்லிடுது, 1000 தடவை சொல்லிடுது அவர் பொலிட்டிக்கல் எனிமீஸ் டிஎம்கேன்னு. அதை சரியா பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ணி தான் இந்த கவர்ச்சிகரமான ஒரு மதிப்பு மரியாதை பப்ளிக்ல வந்ததுக்கு காரணமே திமுகவை ஒரு மிக சிறப்பாக எதிர்க்கிறார் என்று அந்த கொள்கை முடிவை செயல் தலைவராக நாயுடுக்க தலைமைக்கு புரிய வைக்க, தலைவர் மோடிக்கும் தலைவர் அமித்ஷாவுக்கும் புரிய போய் கொள்கை ரீதியான எதிரி நமக்கு தேசியத்தில் காங்கிரஸ்னா மாநிலத்தில் திமுக என்று புரிய வைத்தவன் நான். அப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். யார் பண்ணுறோம்? தலைவர் சொல்கிறார். தலைவர் மோடி அவர்கள் அறிவுரை பிரகாரம் தம்பி முடிவெடுக்கிறார். அதன் பேரில் அவர் செயல்பட்டார்ன்றதுக்காக இந்த திமுகவை எதிர்க்கிற கும்பலுக்கெல்லாம் இவர் ஒருத்தர் தான் நம்மளை காக்க வந்த ரட்சியகர் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அப்போ தலைமைக்கு என்னதான் மதிப்பு? இப்படி சொல்லிக் கொடுத்து வழி நடத்தி ஒரு நடைப்பயணத்துக்கு பெயர் வைத்து அவர் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, இந்த என் மக்கள் அன்ற அந்த தலைப்பை என் இதயபூர்வமாக நான் வைத்தேன்னு அண்ணாமலை சொல்லுங்க. நான் வீடியோ போகிறதே நிறுத்திக்கிறேன். அப்போ தலைமை திட்டமிடுது, அது எப்படியெல்லாம் போகணும்னு தலைமை திட்டமிடுது. அதுக்கு எவ்வளோ லட்சம் இல்லை எவ்வளோ ரூபாய் கோடிக்கணக்கில் கூட தொட்டிருக்கும். அது எப்படி ஆகணுன்றதெல்லாம் தலைமை பார்க்குது. உங்களை கல்யாண மாப்பிள்ளை மாரி கொண்டு போய் 40 வயசு 45 வயசுக்குள்ள இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து இவ்வளோ பெரியவர்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல முன்னிறுத்தினாரே தலைவர் மோடிக்கு. அவருக்கு திருப்பி கைமாறு செய்ய போவது அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு பீதியை கிளப்புறதா? இல்லைன்னா இவர் விலகி இருந்தால் அதனால கட்சி சோர்வு அடைஞ்சிரும்னு ஒரு பீதியை கிளப்புறதா? அவரே யோசனை பண்ணிட மாட்டாங்களா? அவ்வளோ பொறுப்பில் இருக்கிறவங்க ஈகோவை எடுத்தா அண்ணாமலையோடைய பொலிட்டிக்கல் கேரியர் என்ன ஆகும்னு இதை யாராவது நீங்கள் பொறுப்புணர்ந்து இந்த மாதிரி உசு பேத்துறீங்களா? நான் கேட்குறேன். சரி, இப்போ என்ன சார் கன்க்ளூஷனாக என்ன சார் பண்ணலாம்? ஒன்று பண்ணலாம். நான் தம்பி அண்ணாமலைக்கு இதன் மூலிமா சீரியஸாக சொல்கிறது, நீங்கள் லண்டனுக்கு போனதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ரைட். ஆனால் உங்கள் கல்வி அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, அதெல்லாம் நான் தலையிட விரும்பலை. முழு மனதோடு நாங்கள் அனுப்பினது எல்லாம் உண்மை. அன்னைக்கு இந்த கட்சி பொறுமையாக இருந்தது இல்லை. 3 மாதத்துக்கு அப்புறம் அங்கேயே உங்களை தலைவர்னு மாற்றிருக்கிறது எல்லாருமே ப்ராக்டிக்கலாக ஒத்துக்குவாங்களா? ஏன்பா அரசியல் கட்சியில் லீவெல்லாம் விடுறது? இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் முறை தமிழ்நாட்டு பிஜேபிக்கு மாநில தலைவருக்கு 3 மாதம் லீவு. அதுக்கு என்னப்பா முட்டு கொடுக்கணும்? ஒரு கமிட்டி வச்சு முட்டு கொடுத்தோம். இதை விட எப்படி சிறப்பு செய்யறது? இந்த கட்சி உங்களை என்ன நல்லது செய்யல சொல்லுங்க. பல போராட்டம் வந்தது. ஒவ்வொருத்தரையும் அண்ணாமலை தூக்கிடுன்னு டெல்லிக்கு போனார். தூக்க போறாங்கன்னு ஒரு சின்ன வீடியோ வரும்போது சிங்கம் போல 12 மணிக்கு அப்படி அண்ணாமலை நடந்து வர்றார் ஏர்போர்ட்ல. தூக்கல. அவருக்கு அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓ, தலைமை நம்மளை நம்புது, என்னை யாரும் தூக்குறதா போங்க ஃப்ளைட்லன்னு எஸ்வி சேகர் மேலே கோமாளிகளுக்கு பல தடவை சவால் விட்ட ஒரு தம்பி. அவர் எப்படி நாங்கள் சிறுமப்படுத்த முடியும்? எப்படி பிஜேபி அசிங்கப்படுத்தினோம்? இது ஒரு கட்சியின் உள்கட்டமைப்புக்கு தேவையான ஒரு விஷயங்கள். சரி, அப்போ இங்கே எங்கெங்க அண்ணாமலையை தவிர்த்து ஒரு இடத்துல நம்ம ஒரு தலைவரை கொண்டு வரதுக்கு என்னங்க தேவை இருக்குது? வெரி குட் கொஸ்டின். உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. நான் கேட்குறேன்,
தலைவர் தம்பி அண்ணாமலை வந்து லண்டன் போன பிறகு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இங்கே ஏற்பட்டுருச்சு. 2 மேஜர் இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. என்ன? திமுகவின் தலைமை அப்படியே நைஸா ஷிஃப்ட் ஓவர் ஆகுது டு உதயநிதி. அதிலும் உச்ச கொடுமை இப்போ ஒரு காமெடி நடந்து போச்சு, இன்பநிதி. அது விட்டுருங்க, அது காமெடி. ஆனால் உதயநிதி ஷிஃப்ட் ஆகுது. இது மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்ம். என்ன ஆகுது? துணை முதலமைச்சராக ஆகிறார். இந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றம். அது ஒரு ஆக்ஷன். கவனி, ஒரு ஆக்ஷன். 2, நண்பர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார், கட்சி தலைவர் அவர்கள் மிகப்பெரிய மாநாடு நடத்துறார். இது 2 நிகழ்வு நடக்கும்போது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தன்னுடைய சுய முன்னேற்றத்திற்காக ஒரு கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார் லண்டன்ல. இப்பவும் பொறுத்துக்குச்சு இல்லை பிஜேபி. எவ்வளவு சிறப்பம்சம் இது. இது தவிர தூக்கம் 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 ஆளாளுக்கு பேசுறாங்க. பிஜேபியில் கட்டுக்கோப்பு இல்லாமல் இருக்குது. அண்ணாமலை அந்த உள்ள இருக்கிற என்னது அந்த ஒரு இவர் அமைப்பு செயலாளர்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுவாக்கணும் இதுவாக்கணும்லாம் கச்சா அமைச்சான்னு ஆளாளுக்கு சொல்லி இருக்கும்போது தலைமைக்கு அதை கவனத்துக்கு கொண்டு போன உடனே தலைவர் மோடி திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கோ அந்த காந்தி இது யூனிவர்சிட்டிக்கு வந்து அவார்டு கொடுக்க வராரு. அவங்களுக்கு எஜுகேஷன் இதை கிராஜுவேஷன் இது கொடுக்கறதுக்கு. அப்போது இது இல்லை, புரோட்டோகாலே இல்லை. தம்பி அண்ணாமலையை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுன்னு போனாரு. ஏன்? அதன் மூலிமா உடல் மொழி, தட் இஸ் பாடி லாங்குவேஜ், உடல் மொழி மூலமாகவும் நிகழ்வுகளின் மூலமாகவும் பிஜேபி கட்சிக்காரனுக்கு வான் பண்றாரு. என்னன்னு தொலைச்சிடுவோம் அவங்கள. நான் பார்த்து கொடுத்திருக்கிற ஒரு பொது பொறுப்பு தம்பி அண்ணாமலைக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த இளைஞன் சொல்லுவதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இவ்வளவு பலமான ஒரு சப்போர்ட் பண்ண தலைவனுக்கு நீங்க காட்ட போற விசுவாசம் இதுதானா? அவருக்கு திருப்பி மாற்றி அமைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா? சார், நீங்கள் இவ்வளோ பேசி தலைவர் மோடிக்கு அண்ணாமலைக்கா நீங்கள் இந்த தப்பு பண்ணுறீங்க, நான் அதை விளக்கி இதை ஸ்மூத்தாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் வழி பண்ணுறேன். ரைட். அப்போ இந்த 2 நிகழ்வு தமிழக அரசியல் நடந்திருக்குது. அப்போது தேர் இஸ் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கணும். அண்ணாமலையினுடைய பலவீனத்தை எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டான் திமுக காரன். முடிஞ்சா அவரை சமரசம் பண்றதுக்கு தடவி கொடுக்குற வேலையும் பார்ப்பான். இது எல்லாம் நடக்கும். அப்போ நம்ம தலைவர் இப்படிதான் அவன் தெரிஞ்சிட்ட பிறகு நான் போலீஸ்ல நடக்கிற ஒரு விஷயத்தையே தம்பி அண்ணாமலைக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒரு கும்பல் வந்து வன்முறையில் ஈடுபட ஆரம்பிக்கும். முதல்ல ரோட் மறியல் பண்ணோம். ஒரு டீம் ஆஃப் போலீஸ் உள்ள போவாங்க. அதுல ஒருத்தர் போலீஸ் கரெக்ட் கூட பேசுவார். அவங்க ஈக்குவல கூக்கினாரு. உடனே அதுலேருந்து ஒரு பாயிண்ட் பிடிச்சிருவான். எப்படி நீ என்ன ஆத்தா அண்ணன் மயிரின்னு அந்த கும்பல் எல்லாம் போய் அந்த போலீஸ்க்கு எதிராக அவர் பேசுகிற வார்த்தை அடக்கத்துக்காக கோவத்தில் சொல்லியிருப்பார். எல்லாம் அந்த போலீஸ்காரங்க மேலும் போலீஸ்காரங்களோட சைக்காலஜி என்னன்னா, அந்த ஒரு டாக்ட் என்னன்னா, அவரை மெல்லமாக அந்த குரூப்லேருந்து அப்படியே பின்னாடி நழுவு வச்சுட்டு வேற 4-5 பேர் வந்து அப்படி ஃப்ரண்ட்டில் ஷீல்டு பண்ணுவாங்க. இது போலீஸில் தம்பிக்கு தெரிஞ்ச உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அது மாதிரி அண்ணாமலை மீது கல்லெறியணும்னு எதிர்கட்சிக்காரன், கூட்டணி கட்சிக்காரன், கட்சியில் உள்ளவன் இப்படி எல்லாம் கல்லெறியும் பொழுது நான் ஒரு ஷீல்டு ஒன்று ஏற்படுத்துகிறேன். என்ன தெரியுமா? தம்பி அண்ணாமலை என் மீது மதிப்பு இருந்தால், இந்த வார்த்தையின் மீது மதிப்பு இருந்தால், எந்த சங்கடமும் இல்லைன்னா ஒரு ரிசைக்னேஷன் லெட்டரை எழுதி தலைவர் மோடி அவர்களுக்கு given such a big opportunity அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொன்னதெல்லாம் ஹைலைட் பண்ணி கூட அதை தவிர உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். இன்னொன்று சொல்கிறேன். தம்பி அண்ணாமலைக்கு ஜுரம் வந்த பொழுது நீ வா, நான் வந்து எய்ம்ஸ் சென்னை டெல்லி எய்ம்ஸில் வச்சு பார்க்குறேன்னு சொன்னேன். தலைவருக்கு செய்கிற கைமாறா இது? நியாயமானவர்களே, நடுநிலையாளர்களே, இது எங்கள் உட்கட்சியின் ஒரு அமைப்பு ரீதியான ஒரு நியாயமான ஷஃபுல். காரணம், அதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. சரியான மூவா இருக்கும். தலைவர் தப்பா எடுத்துட மாட்டார் முடிவு. நான் இப்போ அண்ணாமலைக்கு இன்னொரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அண்ணே, என்னை இவங்கெல்லாம் தான் போட்டியாக நினைக்கிறாங்க, இவங்கள யாருமே தலைவராக வந்துடக்கூடாது. நிச்சயமா அது மாதிரி தலைவர்லாம் வரமாட்டாங்க, கவலைப்படாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ரிசக்னேஷன் லெட்டர் எழுதி நான் சொன்ன இந்த இன்சிடென்ட் எனக்கு ஜுரம் போது என்ன பார்த்துக்கிறேன்னு டெல்லி கூப்பிட்டீங்களே, உங்களுடைய உயர்ந்த எண்ணம், நன்றி ஐயா. இந்தியாவில் புரோட்டோகால் இல்லாத போது என்னை தூக்கி வச்சு எனக்கு நெருக்கடி வருதுன்னு போது அண்ணன் சொன்னதுனால என்னை தூக்கி வச்சு கண்டியில் பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் உடல் மொழியிலையும் ஆக்ஷன் மூலியமாகவும் கட்சிக்காரர்களுக்கு சரியான கட்டளை இட்டீங்களே, நன்றி ஐயா. 40 வயசுலேயே இருக்கும்போது இத்தினி சீனியர் தலைவர் இருக்கும்போது என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி ஐயா. இத்தனை வயசுல என்னை 2 நாளா பயணப்பட வச்சு ஒரு கௌரவமான தலைவராக கொண்டு வந்து என்னை உயர்த்தி நடைபயணத்துக்கு அமைப்பு கொடுத்து பல லட்சம் கோடி செலவு பண்ணி என்னை மிகப்பெரிய தலைவராக உருவாக்கி என்னை தமிழ்நாட்டிலும் இல்லாமல் உலக தமிழர்கள் மத்தியிலே இந்தியாவிலும் என்னை அடையாளப்படுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா அப்படின்னு தலைவர் மோடிக்கு கடிதம் எழுதிட்டு, ஸோ நான் இந்த கட்சியின் தலைமைக்கு கட்டுப்படுகிறேன். என் வாழ்நாள் முழுவதும் தலைவர் மோடி உள்ளவரை என் உடலும் உயிரும் இந்த கட்சிக்கு பயணிக்கும் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த கட்சியில் நியாயமான ஏதேனும் உட்கட்சியின் ஜனநாயக முறைப்படி, நம்ம திமுக கிடையாது,
ஆண்டி மடம் கிடையாது, அடுத்தடுத்து இது மடாதிபதி கிடையாது. அப்போ அதை சொல்லலாம், என்னை எனக்கு அடுத்து வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்க முழு அதிகாரம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், நீங்கள் சொல்லுவதை நான் கேட்க தயாராக இருக்கிறேன். அதனால் இது இன்னொரு லெட்டரில் இது ரிசக்னேஷன் லெட்டர், தேவைப்பட்டால் நான் விரும்பி கொடுத்ததாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது எனக்கு கௌரவமாக இருக்கும். அப்படி செய்யுங்க. அதான் அண்ணாமலைக்கு நாம ஏற்படுத்துகிற கௌரவம். இதை விட கூட பிறந்த அண்ணன் மாதிரி இவ்வளோ அழகாக சொல்கிறேன்னு கரெக்ட். அங்கே மாற்ற போகிறாங்கன்னா இவ்வளோ பேர் ஒத்துழைக்காமல் இருக்கிறான். அப்போது தம்பி அண்ணாமலை மாறிட்டு அவரும் கட்சியில் தீவிரமாக வேலை செய்யணும். இங்கே தான் ஒரு விஷயம். தம்பியின் உணர்வை நான் புரிந்து கொண்டது வெளியிலேருந்து. அவருக்கு மத்திய அமைச்சர் வேண்டாம், மத்தியில் பெரிய பொறுப்பு, டெய்லி அங்கேயே ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி அதெல்லாம் வேண்டாம். கௌரவத்துக்கு ஏதாவது எச்ராஜா ஐயா அவர் கொடுத்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த நம்பர் இந்த மெம்பர் கமிட்டின்னு சும்மா நேம் கவாஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் தம்பி அண்ணாமலை ரெஸ்ட் எடுங்க. நான் சொன்ன மாதிரி நன்றி சொல்கிற கடிதம், ஒரு ரிசக்னேஷன் கடிதம் போட்டு ஒரு 3 மாதம் கம்முன்னு இருங்க. 3 மாதம் கழித்து அடுத்த திட்டத்தோடு உங்களை பிஸியாக இந்த மண்ணை விட்டு நான் அனுப்ப தயாராக இல்லை. இது என்னுடைய விருப்பம். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதனால் உங்கள் உணர்வை நான் மதிக்கிறேன். உங்களை யாரும் சிறுமப்படுத்துவதற்காக இல்லை. இங்கே ஒரு நியாயமான உட்கட்சி ஜனநாயகத்தை நிரூபிப்பதற்காகவும் தலைவர் உயிரோடு இருப்பதும் போதே உங்களை போல தலைவரை உருவாக்கிட வேண்டும் என்ற என்னுடைய ஆதங்கத்தின்படி இன்னும் ஒரு துடிப்பான ஒருவரை, தகுதியான ஒருவரை, யாரை இந்த நேரத்தில் தேர்ந்தெடுத்தா திமுக காரனுக்கு அள்ளுகளுமோ அப்படி தகுதியான ஒருத்தவரை தேர்ந்தெடுப்பார் தலைவர் மோடி என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். அந்த உரிமையை தலைவர் மோடி ஐயா அவர்களுக்கும் தளபதி அமித்ஷா ஐயா அவர்களுக்கும் நீங்கள் கொடுப்பதன் மூலமாக எல்லாருடைய வாயும் அடைஞ்சிரும். உங்களை ஆதரிப்பவர்கள் கரெக்டு தானே, கௌரவமாக கட்சிக்கு தேர்ந்தெடுப்பதற்கு நான் வழிவிடுகிறேன்னு சொல்லி கடிதம் கொடுக்குறாரு, விலகி நிற்கிறார். ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுங்க. எப்படி லண்டனுக்கு போனீங்களோ அதுமாதிரி 3 மாதம் மனைவி மக்களோட மகிழ்ச்சியாக கிராம வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. அடுத்த சரியான திட்டத்தோடு நிச்சயம் தலைமை உங்களை அணுகும். நன்றி, வணக்கம்.